எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா ஊருக்கு போகும்போது எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா வந்து அடுப்பில் உலைய வச்சுட்டு போயிருக்கு. எங்கள் அம்மாவே போகும்போது எங்கள் தாத்தா மேலே பிடித்தார். அதனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்டே சொன்னார். எங்கள் அப்பா வந்து சகஜன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்கள் அம்மா வந்து இறந்து போயிடுச்சு. அன்னைக்கு என்ன நடந்ததுடா தம்பி? அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒன்றுமே செய்யலை சார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை நடந்ததா? இல்லை சார். எங்கள் அம்மா இதுதான் சார் சொல்லிச்சு. எங்கள் அப்பாட்ட சொன்னதுனால எங்கள் அம்மா வந்து இறந்துச்சு. அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். நீ என்ன படிக்கிற? நான் 7. நகை எதுவும் கட்டி இது பண்ணாங்களா உங்க அம்மாவா? நகை எதுவும் பண்ணாங்க? என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணா? என்ன பண்ணாங்க? எங்கள் அம்மா வந்து கட்டி கொடுத்தாங்க எங்கள் தாத்தா. சரிப்பா. திருமணமான முதல்லேருந்தே வந்து ஹஸ்பண்டு ப்ளஸ் வந்து மாமனார் மாமியார் எல்லாருமே டவுரி ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக மாமனார் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி நீ நகை கொண்டு வா, இடம் கொடு, இல்லை அப்படி இல்லைன்னா எனக்கு நான் சொல்கிறதுக்கெல்லாம் நான் இப்போ அடி பண்ணிடணும், இந்த மாதிரி பாலியல் தொல்லை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதை வந்து கணவன்கிட்டையும் இந்த மாதிரி உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு என்னென்னு கேளுங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் சகிச்சுட்டு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்திருக்காரு. அதை வந்து இவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க பேரண்ட்ஸை சொல்லும்போது அவங்க கிராமங்கிறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இதெல்லாம் சகிச்சுட்டு அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க. அதில் இந்த நேற்று வந்து ரொம்ப வந்து அவனோட குழந்தையோட கண் முன்னாடியே வந்து மாமனார் வந்து தகாத முறையில் நடந்திருக்கு, கட்டி பிடிச்சி அந்த மாதிரி தகாத முறையில் நடந்திருக்காரு. அதை வந்து அந்த பொண்ணால் வெளியே சொல்ல முடியல, வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமே அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாமல் அது உடலையே வந்து இதுக்கு வந்து முழுக்க காரணம் அவங்க மாமனார். அதோட அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணிக்கு அடிடும், சரக்கடிக்கும் எப்பயுமே போதையில் இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து இது வந்து இதை சொன்னாலும் அவருக்கு புரியாத சூழ்நிலையில் இருக்கார். இது வந்து அடிக்கடி வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்து ஃபேமிலி அவங்க பொண்ணோட அப்பா அம்மா வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. இதை வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்துருக்காங்க. ஆனால் நேற்று வந்து அந்த பண்ண குடும்பம் வந்து அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல, வெளியும் சொல்ல முடியாதுங்கிறதுனால அதையாச்சு இதை வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு சரியாக விசாரிக்கலை. மாமனாருங்கிறவர் வந்து தப்பிச்சு திருப்பூருக்கு ஓடி போயிருக்காங்க. திருப்பூர் ஓடி போனதுக்கப்புறம் அங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்கன்னு குறிப்பிட்டு சொன்னதுக்கப்புறமுமே வந்து போலீஸ்காரர் வந்து இதை வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அவங்க வந்து சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி வண்டியெலாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்தும் கூட இன்ன வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணல. அதான் வந்து அங்கே இருக்க லோக்கல் ஸ்டேஷனோட சப்போர்ட்டில் ஒருதலை பட்சமாக பயாஸாக பண்ணிக்கிருக்காங்க லோக்கல் ஸ்டேஷனில். இதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து தமிழகத்தில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே குற்றவாளி மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். ஒரு குடிகார அப்பா அவளை நம்பி அதனால் எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது. இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த எதிரியை வந்து அதாவது வந்து அக்யூஸ்டு வந்து அரெஸ்ட் பண்ணணும். உடனே அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து தகுந்த நடவடிக்கை அவர் மேலே எடுக்கணும். வரதட்சணைங்கிறது என்னென்னா கல்யாணம் ஆனதுலேருந்து கல்யாணத்தில் வந்து அவங்களுக்கு 15 சவரன் நகை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் ஊட வந்து இந்த மாதிரி நகை வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பையும் கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு வா உங்கள் அப்பா வீட்டில், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு நகை இடம் தாரேன், அப்படின்னா நான் உனக்கு இடம் தாரேன், நீ எனக்கு அடி பண்ணிச்சுக்கோ, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி தகாத முறையில் நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கு. இதை வந்து அந்த பொண்ணால் வெளியே சொல்ல முடியல. மாமனாருங்கிறது வந்து ஒரு தகப்பன் ஸ்தானம். அவரே வந்து இது நடக்கும்போது அந்த பொண்ணால் வெளியே சொல்ல முடியல. அந்த பொண்ணு வெளியே சொல்ல முடியாமல் தான் இந்த எந்த அளவுல மன உளைச்சலாகி இந்த அளவுக்கு எடுத்துருக்குன்னா 2 குழந்தைகளை விட்டுட்டு போகணுங்கிற நிலைமைக்கு ஆயிருக்குன்னா அந்த மாமனார் எந்த அளவுக்கு செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருப்பாருங்கிறது நீங்கள் இதுலேருந்தே புரியணும். அதை வந்து தொடர்ந்து வந்து அவர் நகை இதுதான் வந்து அவங்க முதல்ல வந்து நகை வாங்கிட்டு வா. எல்லோரும் வந்து விவசாய ஃபேமிலி தான். அவங்ககிட்ட வந்து பெருசாக வந்துட்டு அவங்க நகையோ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களும் அதே இதில் தான் இருக்காங்க, விவசாயம் தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து நகை வாங்கிட்டு வா இதுன்னு சொல்லி மாமனார் வந்து செக்ஸ் டார்ச்சர் மெயினாக வந்து அவர் வந்து ஒரு காம இதில்வாக இருந்திருக்காரு. அவர் வந்து இவங்களும் கிடையாது, அந்த ஊரில் இருக்க நிறையா பெண்களுக்குமே வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி தகாத முறையெல்லாம் பார்ப்பார், அவர் பார்வையே சரியில்லை அது அப்படிங்க வந்து ஊருக்காரங்களே தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் தகுந்த நடவடிக்கை அவர் மேலே எடுக்கும். இன்னும் வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிக்காமல் தான் வச்சுருக்காங்க. அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க அவங்களே ஸ்டேஷனில் உட்கார வச்சு லேட் பண்ணி இப்போ தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ தான் அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க. ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரணும், வந்து இப்போ தான் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. இனிமேல் ப்ராசஸ் பண்ணி தான் இனிமேல் தான் நடக்கும். நான் போஸ்ட்மார்ட்டம் நடத்தல இருக்கும். மாமனார் வந்து திருப்பூருக்கு வந்து தப்பிச்சு போயிட்டாருங்கிறத சொன்னாங்க.
அங்கே இருக்கிற இடம் எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் வந்து போலீஸ் வந்து காலதாமதம் பண்ணதுனால வந்து அவர் வந்து இப்போ இருக்க வேறு இடத்துக்கு தப்பிச்சு போயிட்டார். இப்போ எந்த இடத்துல இருக்காருங்கிறது எங்களால் ட்ரேசர் பண்ண முடியல. போலீஸ்காரங்க தான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிடிக்கணும். என்னோட பேர் மாதவன், வழக்கறிஞர், மதுரை ஹைகோர்ட். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.